யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் மூலமாக தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ யூனிவர்ஸ்ன்றது தான் எல்லாருமே நினச்சிருப்பீங்க. எல்லாருக்குமே என்னென்ன ஆகணுன்றது இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க, என்ன மாதிரி வேலை பார்க்கணும், என்ன மாதிரி ட்ரீம் இருக்குது, எல்லாருக்குமே நம்ம எதை நோக்கி ஓடுறோம் அப்படின்றது வந்து ஒரு யூனிவர்ஸ் வந்து நம்மளை எல்லாமே டோட்டலாக கனெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்ன அப்படின்னா யூனிவர்ஸ் அப்படின்றது வந்து யூனிவர்ஸ் ஆக்சுவலி வந்து எல்லாருமே இதுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க கனவு கொள்வாங்க. அவங்கவுங்க நிறையா அதை நோக்கி பயணிப்பாங்க. நிறைய பேருக்கு நிறைய விதமான ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவல் ட்ரீம் ஒவ்வொருத்தவங்களுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால வந்து அவன் வந்து ஒரு சில பேர் வந்து அதை நோக்கி அதிகமாக பயணிப்பாங்க. ஒரு சில பேர் வந்து அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருந்து அதை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது முடியாத போது டயர்டாகி உட்காந்துருவாங்க. ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அப்போ தான் அதை தேடி உங்களே வரும். நீங்கள் ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பீங்க. எல்லாருமே லக்குன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, லக்குன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது நான் நம்ப மாட்டேன். ஏன்னா லக்குன்றது ஒன்று கிடையாது. அதுக்கான உழைப்பை நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் அந்த லக்கு வந்து அந்த டைமில் வரும். நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களோட உழைப்பை கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, உழைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய யூனிவர்ஸும் உங்களை சேர்த்து வைக்கும். வாங்க நீங்கள் நினைக்கிற கோல்ஸோட நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை சேர்த்து வைக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து எல்லாருமே நீ வேலைக்கு போகாமல் நீ வந்து ஒரு நார்மலான ஒரு ஜாலியாக இருந்துட்டு படத்துக்கு போயிட்டு எந்த ஒரு கஷ்டப்படாமல் அந்த மாதிரி இருந்து அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு யூனிவர்ஸ் வந்து அவனுக்கு வராது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அதுக்காக நீங்கள் என்ன எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் உங்களுக்கான சக்ஸஸ் வரும்போது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பார்ட் டைம் அந்த மாதிரி டைமிங் ஒர்க்ஸும் நீங்கள் சேர்த்து வரும்போது தான் உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கும் போது அது ஒரு 100% அவுட்புட்டாக வெளியே வரும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இது கழிச்சு எனக்கு சக்ஸஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அந்த டயத்தில் நீங்கள் பண்ண கான்ட்ரிபியூட் என்ன இருக்குன்றது உங்களே நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. என்ன இருக்கும், எதுவுமே இருக்காது. நம்ம எவ்வளோ தூரம் உழைக்கிறோமோ அவ்வளோ தூரம் அந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு ரிப்ளை கொடுக்குன்றத இது வந்து ஒரு யூனிவர்ஸ் லான்னு கூட சொல்லலாம். யூனிவர்ஸ் உங்களை சேர்த்து வைக்கிறது. ஸோ யூனிவர்ஸ் வந்து நம்ம எதை நோக்கி ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் ரெஃப்ளெக்ட் ஆகணும். ஏன்னா யாருமே இங்கே உழைக்காமல் வந்தவன் யாருமே கிடையாது. அப்படி வந்தவன் வந்து நிலச்சி நின்றதா சரித்திரத்திலே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும், நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். ஏன்னா எவ்வளோ தூரம் நம்ம உழைப்பு போடுறோம், எவ்வளோ தூரம் நம்ம டெவலப் ஆகிறோம், எவ்வளோ தூரம் நம்ம எதை நோக்கி ட்ராவல் பண்ணுறோன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். ஸோ லைஃப் வந்து எல்லாருக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யும். அந்தந்த ஒருத்தவனுக்கு அந்த சக்ஸஸ் அந்த ட்ரீம் ஒருத்தன் நார்மலாக ஒரு வேலைக்கு போவோம், கல்யாணம் பண்ணுவான், குழந்தை பெற்றுக்குவான். ஸோ இந்த மாதிரி அவனோட லைஃப் வந்து அவ்வளோதான் அப்படின்ட்டு அவனே ஜட்ஜ் பண்ணிவிட்டு அவன் உட்காந்துருவான். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதுவும் இருக்கணும். அது பர்சனல் லைஃப்லேயும் சக்ஸஸாக இருக்கணும். ஒருத்தையும் ஒரு லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னா அது வந்து பர்சனல் லைஃப்லேயும் இருக்கணும், ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பர்சனல் லைஃப்பில் ப்ரொஃபஷனல் பார்த்துட்டு பர்சனலை விட்டுறக்கூடாது, பர்சனல் பார்த்துட்டு ப்ரொஃபஷனலை விட்டுறக்கூடாது. ஸோ அதனால் ரெண்டுலேயுமே நம்ம ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த யூனிவர்ஸ் வந்து நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் இந்த யூனிவர்ஸும் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் எதுக்காக உழைக்க போகிறீங்க, எவ்வளோ தூரம் எதை ட்ராவல் பண்ணுறீங்க, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறீங்கன்றதையும் பார்க்கணும். ஸோ நடுவில் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ட்ராவல் பண்ணிவிட்டு சில பேருக்கு சக்ஸஸ் இப்போ கிடச்சிருக்கலாம், சில பேருக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைக்கலாம். ஸோ அதனால் வந்து அவன் ட்ரை பண்ணுறதை விட்டுறக்கூடாதுல்ல, ட்ராவல் பண்ணுறதை விட்டுறக்கூடாதுல்ல. அந்த மாதிரி நடுவில் விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேடி வரக்கூடிய அந்த யூனிவர்ஸான ஒரு சக்ஸஸும் உங்களுக்கு தேடி வராமல் போகும். நீங்கள் எவ்வளோ தூரம் உழைக்கிறீங்களோ, எவ்வளோ தூரம் நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அப்போ தான் அதுவுமே உங்களை தேடி வரும்ன்றது ஒரு யூனிவர்ஸலாக. இது வந்து ஒரு ஜென்ரலான டாபிக் தான். என்னடா இதை மொக்க போடுறானே அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து அவங்களே அவங்களோட லைஃப்பில் ஒரு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். இப்போது விஜய் அவர் எடுத்துக்கோங்க, அவர் கட்சி ஆரம்பிப்பாருன்னு அவர் ஸ்டார்டிங்கில் தெரியுமா 4 திருப்பு படம் நடிக்கும்போது, அப்போ நடிக்கும்போதுமே அவர் வந்து ரொம்பவுமே அவரை வந்து கேவலமாக பேசினாங்க. நிறையா பேர் காசு கொடுத்து பார்க்கணுமான்லாம் பேசினாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக நிற்கிறாரு, அவ்வளோ பெரிய ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இன்றைக்கி ஃப்ளாக் ரிவால்வ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் வந்து அவ்வளோ தூரம் உழைச்சிருக்காரு. ஸோ நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இது வந்து அவ்வளோ தூரம் உழைச்சிருக்காரு. ஸோ அதுக்காக அவருக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தவனும் உங்கள் இருக்கிற ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு சக்ஸஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்குள்ள உங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு ஒரு டெவலப் ஆகுங்க.
ப்ரொஃபஷனல் லைஃப்பில் கொஞ்சம் டெவலப் ஆகுங்க. ஸோ அதுக்காக என்னென்ன பண்ணணும் தெரியலையா, 100% கற்றுக்கிறது நம்ம தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு இந்த யூனிவர்ஸும் ரிப்ளை கொடுக்குன்றத 100% இல்லை 1000% மறந்துடுறாங்க. ஸோ நீங்கள் எதை நோக்கி ட்ராவல் பண்ணுறீங்களோ அது உங்களை தேடிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா டயர்டாகி உட்காந்துட்டீங்க அப்படின்னா 100% கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ தூரம் உழைக்கிறீங்களோ அப்போ தான் அதுவுமே உங்களை தேடி வரும். ஸோ அதனால் இங்கே வெற்றி தோல்வியெல்லாம் வந்து ஒரு நிரந்தரமே இல்லாத விஷயம். ஸோ வெற்றி அடைஞ்சதுன்னா லைஃப்பில் முன்னேறிட்டே வெற்றி அடைஞ்சிட்டே இருப்பான்றதும் கிடையாது, தோற்றவன் தான் லைஃப்பில் எப்போவுமே தோற்றுட்டே இருப்பான்றதும் கிடையாது. ஸோ நமக்கு என்ன வேணுன்றதை நாம் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். நம்ம தெளிவாக இருக்கணும், நம்மளோட லைஃப்பில் நம்மளோட கோலில் நம்மளுக்கு தெளிவாக இருக்கணும், நம்ம எதை நோக்கி ட்ராவல் பண்ண போகிறோன்றது தெளிவாக இருக்கணும். ஸோ அது தெளிவாக இருந்தாலே போதும். அதுக்காக ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கணும். உங்களுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது எனக்கும் தான் நானும் சொல்கிறேன். எல்லாருமே என்ன நிறைய பேர் என்னென்னமோ பேசினாங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படி பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ பெரிய எதுவும் சக்ஸஸ் இல்லை. ஆனால் நமக்கு வந்து ஒரு 1 டேயில் ஒரு வீடியோ போடணுன்றது என்னோட ஒரு சின்ன டார்கெட். ஸோ அந்த டார்கெட் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 90% ஃபில் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்படின்றப்ப எனக்குள்ள ஒரு சின்ன சக்ஸஸ், ஒரு ஹாப்பினஸ் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்குள்ளே ஒரு டிசைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நானும் ஆகணும், இந்த மாதிரி எவ்ரிடே ஒவ்வொரு பிளான் இருக்கணும், எவ்ரிடே ஒவ்வொரு பிளான் இருக்கணும். அந்த பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி அந்த கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு நீங்கள் என்ன தேடி போகிறீங்களோ அது உங்களை தேடி வரும். ஏன்னா அதுக்காக தான் எல்லாருமே உழைக்கிறோம். எல்லாருமே எதுக்காக உழைக்கிறோம்? உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ்க்காக தான் உழைக்கிறோம். பணம்ன்றது எல்லாருமே சம்பாதிச்சிக்கலாம். பணம் முக்கியம் தான். ஆனால் பணம் வந்து எல்லாருமே சம்பாதிச்சிக்கலாம். பணத்தால் மட்டுமே ஒருத்தன் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னா அது வந்து ஒரு தப்பான கருத்து. ஹாப்பினஸ் மூலமாக தான் அவன் வந்து பிரிஸ்காகுவான், ஃப்ரெஷ்ஷாகுவான். பணத்தால் மட்டும் அவன் அப்படி ஆக மாட்டான். எவ்வளோ தூரம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பினஸாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் டயர்டாகாமல் இருப்பீங்க. அதிகபட்சமாக உங்கள் மூளையை வந்து டயர்டாக விடாதீங்க. உங்கள் பாடி டயர்டாச்சுனாலும் உங்கள் மூளை டயர்டானா மட்டும்தான் உங்கள் பாடி டயர்டாகும். உங்கள் பாடி டயர்டாச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு வேலையும் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்படின்றது மூளையை டயர்டாக விடாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 100% எது வேணுமோ அதை நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள். எல்லாருமே லைஃப்லேயும் எல்லாருமே சக்ஸஸாக கிடைக்கும். ஸோ சக்ஸஸ்ன்றது எல்லாருமே ஜெயிக்கலாம், தோக்கலாம், ட்ரை பண்ண வந்தால் தான் மேட்ரு. என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துட்டு போயிடுவோமே, எல்லாமே ஒரு ட்ரை தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸோட இதுதான். நம்ம எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறோமோ அந்த யூனிவர்ஸ் நம்மளை தான் தேடிக்கிட்டு இருந்ததை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. ட்ரை பண்ணுறத லாஸ்ட் வரைக்கும் விட்டுறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லா லைஃப்லேயுமே ஒரு சக்ஸஸ் இருக்கும். ஓகே, பாய் கைஸ்.